கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 128ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, உலகத்திலே பணம் கொடுத்தோ இல்லை வேறு எத முறையிலும் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் என்பது உலகத்தால் தர முடியாத தெய்வீக சமாதானம். அது எப்படிப்பட்ட சமாதானம்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற நிச்சயத்தை அவர் உங்களுக்கு தருவார், நமக்கு தருவார். எத்தனை விதமான சூழ்நிலைகள் உலகத்திலே பயமுறுத்துகிற காரியங்கள் நடந்தாலும் தேவன் நம் இருதயத்திலே கலக்கமும் பயமும் திகிலும் இல்லாத ஒரு தெய்வீக சமாதானத்தை நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த உன்னதமான தேவனை நோக்கி நாம் இப்பொழுது விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை அனுபவிக்க தகுதி இல்லாத எங்களுக்காக தெய்வீக சமாதானத்தை வைத்துவிட்டு போனீரே, நாங்களும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் கலங்கவோ பயப்படவோ மாட்டோம். ஏனென்றால் உலகம் தரக்கூடாத சமாதானம் நீர் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். யாக்கோபு 2:26 படியே, எப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறதோ அப்படி போல கிரியையில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. கிரியையிலும் நம்முடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துவோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கிரியையிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவது எப்படி? ஒரு பயமுறுத்துகிற காரியம் உங்களுக்கு முன்பாக வரும் பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், அக்கினிக்கு மத்தியிலே கடக்க பண்ணின தேவன், அப்படி எலியாவின் ஜபத்திற்கு பதில் செய்து நனைந்த விறகு கட்டைகளை அக்னியினாலே சுட்டெரித்த தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நமக்கு வருகிற போராட்டங்களை தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். எந்த ஒரு காரியத்தை பார்த்தும் நாம் பயந்து நின்று விடக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று. நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த காரியங்களை நாம் மேற்கொண்டு விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இப்பொழுது புரிகிறதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று நாம் வெறுமனே நின்று கொண்டிராமல் நம்முடைய முயற்சியை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே இடைப்படுகிறார். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணத்தை நாம் சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைக்காக என்னிடத்திலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட போது நான் தயங்கினேன். ஆண்டவரே, நான் எப்படி போய் இந்த ஜெபத்தை செய்ய முடியும் என்று நான் தயங்கின போது, அப்பொழுது சாம் ஜெபத்துரை ஐயாவுடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த செய்தியிலே தேவதாசன் சொன்னதாவது, நீங்கள் பரீட்சை எழுதினால்தான் உங்களுடைய திறமை என்ன என்று தெரியும் என்று. அப்படி போல எனவே அந்த வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசித்து மறுநாள் உபவாசத்தோடு அந்த சகோதரியின் வீட்டிற்கு சென்றேன். நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் தயை பாராட்டினார். அந்த பிள்ளைக்கு மனம் இறங்கினார். அதுபோல நாமும் கிரியையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய கிரியை பார்த்து கர்த்தர், நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் நம் மத்தியிலே பலமாய் இறங்கி கிரியை செய்வார். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு நாம்
கிரியை செய்யும் பொழுது அந்த இடத்திலே தேவன் மகிமை அடைவார். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலும் மகிமையாய் வெளிப்படுவார். God bless you.